சோழர்களோட எல்லைகளை நிலையாக்கும் போர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மேலை சாளுக்கிய அரசனான 5ஆம் விக்ரமாதித்யனுக்கு பின்னாடி அவனோட தம்பியான ஜெயசிம்மன் அரச பட்டத்துக்கு வராரு. அவரோட அண்ணனும் அவரோட அப்பாவும் சோழர்கள்கிட்ட இழந்த பகுதிகளை மீட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. எட்டபடி பகுதிகளில் போர் தொடுத்து மைசூர், பெல்லாரி போன்ற இடத்த தன்னோட வசப்படுத்தி தன்னோட ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்துடுறாரு. இந்த நிகழ்ச்சி சோழர்கள் ஜெயசிம்மன் மேல படையெடுத்து வர காரணமா அமைஞ்சது. சங்கி அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் போர் நடக்குது. இந்த போர்ல ராஜேந்திர சோழர் ஜெயசிம்மனை வீழ்த்தி வெற்றி பெற்றுறாரு. ஜெயசிம்மன் காடுகளுக்குள்ள தஞ்சமடைகிறாரு. இந்த செய்தியை திருவாலங்காடு செப்பேடுகள் என்ன சொல்லுதுன்னா, மணித்திரளும் பொற்குவியலை கைப்பற்றி கொண்டு ராஜேந்திர சோழர் வெற்றி வகை சூடி சோழ நாடு திரும்பினார் அப்படின்னு சொல்லுது. இரட்டைபாடி ஏழரை இலக்கம் போருக்கு பின்னாடி ராஜேந்திர சோழரோட கல்வெட்டுல அவரோட மெய்கீர்த்தி எப்படி வருதுன்னா, பயங்கூட பழிமிக முயங்கியில் முதுகிட்டு ஒலித்த சயசிங்கன் அளப்பரும் புகழோடு பீடியில் இரட்டைபாடி ஏழரை இலக்கமும் நவநதி குலப்பெரும்